மற்ற 24:3 சொல்லுகிறது, சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த கேள்வி, சீஷர்கள் இயேசுவை கேட்ட இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் இயேசு சொன்னது தான் இன்னைய வரைக்கும் நம்ம வருகைக்கான அடையாளங்களில் மாத்திரம் இந்த கேள்வி கேட்கப்படாமல் இருந்திருந்தால் நமக்கு மிக முக்கியமான பதில்கள் கிடைச்சிருக்காது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த கேள்வியை ஆவியானவரே அவங்களை கேட்க வைத்தார். ஏன்னு சொன்னால், சீஷர்கள் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறவர்கள் இல்லை. நீங்கள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்போது சீஷர்கள் கேட்குற இந்த கேள்வி ஆவியானவர் கேட்க வச்சிருக்கிறார். ஆவியானவர் கேட்க வச்சு அதுக்கு ஒரு பதிலையும் கொடுத்துருக்கிறார். அதுதான் இன்றைக்கி நமக்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. ஏன்னா அந்த கடைசி காலத்தில் ஒரு வகையான கள்ள உபதேசம் என்ன சொல்லுது, இயேசு பேசினது மட்டும்தான் வேதம், அது மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை, அது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதை நம்ம ஒரு பரிசுத்தமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வேதத்தில் கர்த்தர் எதெல்லாம் கொடுத்தாரோ எல்லாமே நமக்கு தேவையானது தான். அதில் இருக்கிற எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மாறக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஆட்கள் சொல்கிறத தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். அது சீஷர்கள் பேசினாலும் இயேசு பேசினாலும் இந்த கேள்வியெல்லாம் ஆவியானவரே கேட்க வச்ச கேள்வி. ஆவியானவர் அந்த கேள்வியை கேட்க வச்சதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பதில் கிடைக்குது. மற்ற 24:3 சீஷர்கள் 2 கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி பார்த்திங்கன்னா 2 பகுதியாக இருக்கும். ஒன்று, உம்முடைய வருகைக்கும், 2வது உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த கேள்வியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, 2வது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. அதுதான் ஒரு கமா கொடுத்துருக்கு. 2 கேள்வியாக இருக்கிறது. அது 2 பகுதி ஒரே கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. இது 2 கேள்வி ஏன் 2த்தையும் ஒன்றா சேர்த்து கேட்டாங்கன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது 2த்துக்கும் நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்குது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் என்ன. இந்த 5 நாட்களாக கடந்த 4-5 நாட்களாக நாம் வருகைக்கான அடையாளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல வகையில் பார்த்தோம். அதாவது வரப்போகிற கடைசி சாம்ராஜ்யம், அதில் வரக்கூடிய முத்திரைகள், அப்புறம் நேற்றைய தினத்தில் நாம் இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். இன்றைக்கி அந்த கேள்விக்கு நேரடியாக இயேசு சொல்லுகிற பதிலை நாம் பார்க்க போகிறோம். மற்ற 24:3 இயேசு நேரடியாக பதில் சொல்லுகிறார். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் வருகைக்கான அடையாளங்களாக. அவங்க வருகைக்கான அடையாளங்களாகனா இருக்குதா அப்படிங்கிறத அந்த 7 கேள்வி முடியும் போது நம்ம பார்க்க போகிறோம். மத்திய 24ஆம் அதிகாரம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 8 வசனங்கள், 8 முதல் 14 வசனங்கள், 14 முதல் மிச்சம் உள்ளது எல்லாமே. இது 3 பகுதியாக பிரிக்கலாம். ஏன் அப்படி பிரிக்கிறோன்னா, 1 முதல் 8 சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகைக்கான அடையாளங்கள், 8 முதல் 14 அந்த வரப்போகிற சர்வாதிகாரின் ஆட்சியினுடைய அடையாளங்கள், 14 முதல் கடைசி வரைக்கும் உள்ளது அந்த சர்வாதிகாரின் ஆட்சியில் நடக்க போகிற சம்பவங்களுடைய விளைவுகள், முடிவு அதில் வந்துடும் கடைசியாக. 3 பகுதியாக பிரிக்கலாம் அந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தை. இப்போ முதல் பகுதி 1 முதல் 8 வசனங்கள். அதில் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் அங்கே 7 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 அடையாளங்கள், வருகைக்கான 7 அடையாளங்களை நாம் வரிசையாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 7 அடையாளங்களும் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இப்பொழுதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவைகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்னென்ன விதத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்லிடுறேன். நான் 2 நாளாக சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். இது குழந்தைங்களோட விளையாடுற இடம் இல்லை. குழந்தைங்களோட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடுற இடம் இல்லை. இது செய்தி கேட்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் அப்படி உட்காந்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்னவாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் பிள்ளைகளோட விளையாடணும்னா எழுந்திரிச்சு இப்போயே வெளியே போயிருங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களை ஒன்றும் நாங்கள் தப்பாலாம் சொல்லவே மாட்டோம். எழுந்திரிச்சு வெளியே போயிட்டீங்கன்னா நிறைய ஹால் இருக்குது. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல பிள்ளையோட விளையாடிட்டு 2வது செஷன் முடியும் போதும் வரலாம், இல்லை நீங்கள் நாளைக்கு காலையிலையும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே உட்காந்து விளையாடப்படாது. இது விளையாடுறதுக்கான இடம் இல்லை. சரியா, கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் 2 நாளாக சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், பிள்ளைகளை பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் செய்தி கேட்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டு இங்கே விளையாடுறது சரி கிடையாது. மற்ற 24:3 8 வசனங்கள் வரைக்கும் 7 அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 7 அடையாளங்களும் கடைசி காலத்தில் நடக்க வேண்டியவன. அதாவது என்ன கேட்குறாங்க, வருகைக்கான அடையாளம் என்ன. அதில் முதலாவதாக ஆண்டவர் அங்கே சொல்கிறது என்னன்னு கேட்டால், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி
வருவார்கள். இயேசு சொல்ற முதலாவது அடையாளம், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். இந்த நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அநேகர் கடைசி காலத்தில் வருவாங்க என்பது இயேசு சொன்ன அடையாளங்களில் முதலாவது. அந்த அடையாளத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் தான் வேதத்தில் உண்டே ஒழிய வருகைக்கான நாளோ தேதியோ வருஷமோ எதுலையுமே கிடையாது, ஒரு ஹிண்ட் கூட கிடையாது. 100% மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இயேசு தெளிவாக சொல்றாரு, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான்னு மத்திய 24:36 சொல்றார். இதே காரியத்தை மார்க் 13:32-33 சொல்லும் பொழுது குமாரனும் அறியார்னு சொல்றார். அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். யாருமே 100% அது மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீ கடைசி காலத்தில் இந்த வருகைக்கான நாள் தேதி நிறைய பேர் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 220 தேதி கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுலேருந்து கிபி 40 2047 வரைக்கும் டேட் இருக்குது. இந்த டேட்டில் வருவார், அந்த டேட்டில் வருவார், அப்போ வருவார், இப்போ வருவார், நிறைய பேர் சொல்கிறாங்க. 100% தேதி மறைக்கப்பட்டிருக்கு. யார் எந்த தேதியில் வருவார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. நம்ம காலத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் 2014 சொன்னார், ஜூலை மாதம் 24 இயேசு வரப்போறாருன்னு புக்கே போட்டிருந்தார். அந்த புக்கை படித்த போது அதில் ஒரு வித்தியாசமாக எழுதியிருந்தார். அவர் வரும் தேதி குமாரனுக்கே பிதா மறைத்தார்னு இருக்கு, ஆனாலும் எனக்கு சொன்னார்னு எழுதியிருந்தார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. தேதி போயிருச்சு, அந்த ஆளை காணோம். இப்போ நாங்களும் அவரை தேடி தான் இருக்கிறோம், எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியல. எதுக்கு சொல்கிறேன், இயேசு வரும் தேதி இங்கே இருக்கு, இத்தனாம் தேதி வருவார், அத்தனாம் தேதி வருவார்னா என்ன செய்யாதீங்க, நம்பாதிருங்க. வருகைக்கான அடையாளம் தான் உண்டு. என்ன அடையாளம்? முதலாவதான அடையாளம், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. இது வரைக்கும் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 3000 4000 பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் பூமியில். ஆனால் இந்த காலகட்டம் தான் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக பூமியில் வாழ்கிற காலகட்டம். 18 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. நான் தான் இயேசுன்னு சொல்கிறவங்க 18 பேர் உயிரோடு இருக்கிறாங்க இது வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்குற ஒரு சில ஆட்கள் நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்தவங்களில் இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர். அதனால தான் இதில் நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்கன்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணம் ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள சின்ன வயசில் ஒரு தாட் அல்லது ஒரு விதையை போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன விதை போட்டிருக்கிறாங்கன்னா, நீல முடியோட தாடியோட வரலாம் யார், இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நமக்கு சின்ன வயசில் போட்டாங்க. வேதத்தின்படி இயேசு இப்படி தான் இருப்பார்னு எங்கேயுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசு எப்படி இருப்பார்னு தெரியாது, ஆனால் இப்படி இருக்க மாட்டார் அது மட்டும் தெரியும். இந்த நீலம் ஏன் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு கேட்டால், உன்னத பாட்டு சொல்லுது இயேசுவை பற்றி, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், 10000 பேர்களிலே சிறந்தவர், அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்ட நதிக்கரையோரத்தில் தங்குற புறா கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த ஒரு முகம் கூட அப்படி கிடையாது வரைக்கும் உலகத்தில். அவருக்கு மட்டும்தான் அந்த முகம். அதனால தான் இயேசுடைய ரூபம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சரி, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருப்பார்? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அவர் தலை வெண் பஞ்சை போலவும் கண்கள் அக்னி சுவாலையை போலவும் அவருடைய வஸ்திரம் வெண் வஸ்திரமாயும் அவருடைய கால்கள் வெண்கலத்தை போலவும் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்படி ஒரு உருவத்தை நீங்க பார்க்கவே முடியாது.